தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளத்த நம்ம வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்றது அப்படின்ற மாரி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி என்தால்பி சேஞ்சஸ். என்தால்பி சேஞ்சஸ்னா நமக்கு என்னது? டெல்டா H வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ ஃப்ரீசிங் ஆஃப் 1 மோல் ஆஃப் வாட்டர் 10 டிகிரி சென்டிகிரேட் டு ஐஸ் அட் -10 டிகிரி சென்டிகிரேட். ஓகே. அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, டெல்டா H ஆஃப் ஃபியூஷன் வந்து 6.03 கிலோ ஜூல் வந்து குடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 ப்ராசஸ் வந்து நடந்திருக்குது. ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 10 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, -10 டிகிரி சென்டிகிரேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லிக்விட் டு சாலிடா வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது. அப்போ 2 ப்ராசஸ், ஒன்று டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்று லிக்விட் டு சாலிடா வந்து நமக்கு மாறி இருக்காங்க. அப்போ நம்ம 2 ப்ராசஸ் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஹீட் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடா இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, சாலிடா இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ நமக்கு அந்த வாட்டர் மாலிகுல் எப்படி இருக்கும்? 0 டிகிரி வரைக்கும் தான் லிக்விடா இருக்கும். அப்போ 0லேருந்து -10 மாறும்போது சாலிடா வந்து இருக்கும். அப்போ அந்த ரெண்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற. அப்போ வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுன்னு மீனிங் இல்லையா? அப்போ நமக்கு என்ன பண்ணா, அப்போ டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம இது வந்து 3 ப்ராசஸா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அதாவது 10 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 0 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ். அப்புறம் என்ன 0 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து -10 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உள்ளது. அதாவது 10 டிகிரிலேருந்து 0 வரைக்கும் ஒரு 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 ரேஷியோல வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஒரு ஸ்பீட்ல வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். 0லேருந்து -10க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பீட் வந்து நமக்கு வந்து வேற மாதிரி மாறிடும். அப்போ ரெண்டுமே நமக்கு வந்து வேற வேற ப்ராசஸ் இங்க கொடுத்துருக்காங்க. மூணாவது என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லிக்விட் டு சாலிடா வந்து மாறத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து 3 டெல்டா H வேல்யூ நமக்கு வந்து தேவை. இந்த டெல்டா H வேல்யூ நமக்கு வந்து டைரக்டா வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 6.03 வந்து கொடுத்துருக்காங்க. 6.03 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டெல்டா H வந்து நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ டெல்டா H கொடுக்கல அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீட் கெப்பாசிட்டி வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? Qவை வச்சு நம்ம என்ன Q வந்து கண்டுபிடிக்கலாம் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு. ஏன்னா C இன்ட்டு டெல்டா T. மோல் வந்து நமக்கு 1 மோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ C இன்ட்டு டெல்டா T நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ஹீட் கெப்பாசிட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன, இங்க வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து நம்ம போட்டா, அப்போ Q நமக்கு என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ Q வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நமக்கு அது என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டெல்டா H. ஓகேவா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம வந்து டெல்டா H வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா H நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? Cp வந்து கொடுத்துருக்காங்க. இது 0 to -10 டிகிரி இல்லையா? அப்போ சாலிடு. அப்போ Cp வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் சேஞ்சஸ் வந்து எவ்வளவு வரும்? ஃபைனல் வந்து -10, இனிஷியல் வந்து நமக்கு வந்து 0 டிகிரி. அப்போ இங்க வந்து ஒரு டெல்டா H வந்து கிடைக்கும். இங்கேயும் இது அதே மாதிரி இதுக்கும் நமக்கு வந்து ஒரு டெல்டா H கிடைக்கலாம். இந்த 3 டெல்டா H நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் டெல்டா H வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுல இன்னொன்று அடிஷனல் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட்ல இருந்து சாலிடா மாறும்போது ஹீட் வந்து நமக்கு வந்து லிபரேட் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து மைனஸ் வேல்யூவா நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும்.